அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடருதுங்கிறத நீங்க புரிய முடியும். தமிழரசன் யாரு? நம்ம எளிமையா என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இன்னொரு தலைமுறை பிடிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய தண்டனையே என் தம்பி கௌதமனு சிவசுப்பிரமணியம் அவர்களும் கொடுத்தாங்க. 2 நாளில் 2 புத்தகத்தை கொடுத்து படின்னு விடிய விடிய படிச்சிருந்தேன். என் மனைவி வந்து இப்படி படிச்சிருந்தா நான் சொன்னேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருப்பேன். அப்பவே அது சொல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பேன், திருப்பி இங்கே தான் வந்திருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி எங்கள் பாலுலாம் சொன்னார், நான் முழுக்க படிச்சிட்டேன்ட்டு. நான் அவரை பாராட்டுறேன். ஏன்னா அவர் வழக்கறிஞர் நிறையா படிக்கிறனால படிச்சிருப்பாரு. அதை பற்றியெல்லாம் ஒரு பாகத்தை விட்டுட்டாரு. இதெல்லாம் ஒரு தண்டனை தான், அன்பு தண்டனை. நீ படி வந்து பேசு அப்படின்னு. அதில் என் தம்பி தங்கைகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள். உங்கள் உயிரோடு கலந்து வாழ்கிற, உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழரசன் அப்படின்னா முதல்ல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ளதான் அவர் இருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தத்துவம் தான். அதுக்கும் காரணம் அவரு. அப்ப வந்து அவருடைய அருமை நண்பர் ராகவன் சொல்றாரு, அவருடைய கூற்றாதான் இந்த நூல் பதிவு பண்ணிக்கிட்டே வருது. ஒவ்வொருத்தர் அவரா எழுதல. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து மொழி புரட்சியில தான் திமுக ஆட்சிக்கு வருது, இந்தி திணிப்புல. அப்ப மொழி பற்றுல மாணவர்கள் எல்லோரும் தன்னெழுச்சியா போராடுறாங்க. அது ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்தோன்னா 67 திமுக ஆட்சிக்கு வருது. அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழையிறாங்க. அப்போ அது மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்று இல்லை. அப்போ போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அவரிடத்துல மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது, இந்த மொழி பிரச்சனையை எங்கிட்ட விட்டுட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு. அதில் இவர்களுக்கு விரக்தி வருது, ஒரு முழு நிறைவு வரல. இப்போ என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊழல்லாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம் மொழி சிதைகிறத, அழிக்கிறத, திட்டமிட்டு ஒழிக்கிறத எப்படி ஏற்கிறது? அப்ப இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவிதான் அப்படின்ட்டு. மொழி ஒவ்வொரு தேசினத்தின் முகம், முகவரி, அடையாளம், ஒரு தேசினத்தின் உரிமை, உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரா இல்ல. அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது. யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜும்தார் வர்றாரு. அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள், அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது. அப்ப இதுல உள்ள வந்துடுறாங்க. அவரு சொல்றாரு, அவர் முன்வைக்கிறது, எதிரியின் ரத்தத்தை கை நனைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு. அதை என் உயிர் தம்பி தங்கைகளுக்கு சொல்றேன். நம் எதிரிகளின் ரத்தத்தை நாம் கை நனைக்கலைன்னா நம்ம தமிழங்களே இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதே கோட்பாடு தான். அந்த கோட்பாட்டை உள்வாங்கி தமிழரசனும் தோழர்களும் இந்த களத்துல வர்றாங்க. அவரு யார் தமிழரசன் அப்படின்னு பார்த்தா, ஐயா தமிழ்வாணன் சொல்றாரு, அவர் படிக்கல, படிச்சுட்டு முழுமையடையில. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது 6 மாத காலம் தான் இருக்குது. அது 6 மாத காலம் முழுமையா படிச்சிருந்தா அவர் சொல்றாரு, தமிழரசன் ஏதோ ஒரு வேலை போயிட்டு வாழ்க்கை சுகமா நடத்தியிருக்கலாம். ஆனால் அதற்குள்ள இந்த போராட்ட களம் அவரை அழைக்குது. அது இந்த மொழி பிரச்சனையிலும் தொடங்கும் போது அங்கங்கே இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகள், உழைக்கும் மக்களினுடைய அவர்களுக்கு உரிய கூலி கிடைக்காத ஒடுக்குமுறை, அடக்குமுறை, இதெல்லாம் அவர்களை பெரிய அளவில் பாதிக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களோடு இணைந்து வேலை செய்யலாம் என்று படிப்பை பாதையிலே விட்டு வந்துடுறார். ஆனால் தமிழரசன் அந்த 67 மொழி இவர் கண்டுக்கலாம் போகும்போது 69 கோவையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் வாழ்கன்னு ஒரு 10,000 வெள்ளைப்பேட்டு வெள்ளைச்சட்டை போட்டுக்கிட்டு ஆரஸ்புரத்தில் இருக்க தபால் நிலையார்கள் போய் ஒற்றை பதாகை பிடிச்சிட்டு ஒரே ஆள் தமிழ் வாழ்கன்னு போராட்டத்தை தொடங்குறாரு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், தமிழரசன் தனி மனிதன் அல்ல, அவரே ஒரு பேர் இயக்கம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் உட்காந்து ஒரு ஆளாக போராட்டி இருக்காங்கன்னா, அங்கே கல்லூரிக்கு போகுது, கல்லூரி மாணவர்னா அவங்கெல்லாம் வந்து ஆளை பத்திரமா கொண்டாந்து சேர்க்குறாங்க. அதில் அவர் தோழர் சொல்றாரு, ஒன்னா ஒரே எல்லாம் படுத்திருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா படிச்சிருந்தோம், தமிழரசை எங்ககிட்ட கூட சொல்லலை அப்படின்னா, அதான் இயக்கத்தை அவ்வளவு தூரம் கட்டி காத்த ரகசியம்னு. தன் உடன் படிக்கிற, படுக்கிற, சாப்பிடுற தோழன்னு கூட சொல்லலை. அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகடியர் மாணிக்கத்தில் பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பார். அப்போ தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா, அன்பழகி, உறவினர்கள் எல்லாம்
சொந்தக்காரங்களாம் அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு பாடலாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது வர்ற சாப்பாடை எல்லாம் அங்கே கூடி இருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டில் அங்கே இருக்கிற உறவுகள் அந்த மக்கள் செய்கிற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து அது சாப்பிடுவார் தமிழரசன். அதுதான் தமிழரசன். இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ. இது எங்கேருந்து வருதுன்னா மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்தில் அரசியல் வகுப்படுத்தி கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோட அவர் சாப்பாடு அங்கே இருக்கிற ஒரு சிற்றூரில் ஏற்பாடு ஆகுது. அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழ்கிற இடம். அங்கேருந்து ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடன்னு கூட்டி போகிறாரு. இவன் வந்து மாவை சொல்கிறாரு, மக்களோடு உழைங்க, மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதில் மாவை சொல்லிட்டு அதிகாலையில் இருந்து அவர் முதல்ல குளத்தில் குதித்து குளிக்கிறது வழக்கம். அதுபோல் இந்த கோட்பாட்டை சொன்னவொன்னே சாப்பிடப்போ சரி இந்த தோழர்கள்லாம் வேகமாக போய் குளத்தில் குளிக்க போனால் குளம் அப்படி இல்லை. குளம் ஒரு செஞ்சாந்து வனத்தில் ஒரு அழுக்காக இருக்குது, குட்டையாக இருக்குது, அங்கே எருமாடு குளிச்சிருக்கு, பன்னி குளிச்சிட்ருக்கு. இப்போ என்னன்னு தெரியல. அப்போ போயிட்டு யோசிக்கும்போது இந்த கோட்பாட்டை சொல்கிறாரு. மாவா சொல்லியிருக்காருல, மக்களோடு உழையுங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்கன்னு. அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க. புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோடு இருக்குது. அது சாப்பாடு சுண்டலி மண்டையோடு எளிய சாப்பிட்றதே கடினம். மண்டையோடு இருந்தாலும் அருவறுப்பட்டுக்கிட்டு சாப்பிடல. அப்போ சொல்கிறாரு அவங்கெல்லாம் அந்த அண்ணன் சொல்லலை, தமிழரசன் சொல்ல அவரோட இந்த தோழர் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் என்னோட இந்த அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்தார்கள். ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதாக இருந்தது. அப்போ தடுமாறினாங்க. திருப்பி இந்த இதை சொல்கிறார், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உழைங்கள், மக்களோடு உண்ணுங்கள், மக்களோடு உறங்கள். மாவோ சொன்னதை நினைவில் வைங்க. உழைக்கும் மக்கள் தீபாவளி பொங்கல் இன்னைக்கு அது பண்டிகை நேரில் தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னு நமக்காக அதை சமைச்சு வச்சுருக்காங்க. சாப்பிடாம போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க, சாப்பிடுங்கன்னொன்னே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட வச்சிருக்காரு. அதில் என்னென்னா சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தவொடனே தோழர்களாக திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கங்கிறதா நிகழ்வு. இதுதான் தமிழரசன். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. தமிழரசன் யாரு? தமிழரசன் எப்படின்னா கருத்து ஒரு முகத்தில் ஒரு மறு, ஒரு கருத்த நிறம், கனிவான முகம், வேங்கையின் பார்வை. அது எழுதியிருக்கு அப்படி சிவசுப்ரமணியம். அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் திறமையெல்லாம் 1,00,000 ஃபோட்டோ இருக்கும், போஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கலாம். போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது. அப்போ அப்படி வர்றது. அப்போ அந்த சேங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்களில் இருக்கிற அந்த செம்மண் படிந்த தண்ணியில் துவைக்கிறதுனால ஒரு அரைக்காவி நிறத்தில் வேட்டி சட்டை, அது ஏற்ப ஒரு துண்டு வச்சுட்டு சரியாச்சு போச்சு. தலைவார பழக்கம் இல்லை. அதனால ஒரு சுருள அடர்த்தியை எண்ணெய் தேய்ச்சி சீவாதனால அது அப்படி இருக்கிற முடி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம். வேட்டி 4 முளை வேட்டி கலந்து விழுந்துடாம வியாபாரிகள் கட்டுற ஒரு பெல்ட்டு. அதில் 3 அடுக்கு இருக்குது. ஒரு அடுக்கு சுருள் கத்தி, அந்த கத்தி ஒரு அடுக்கில் கையெறி குண்டு, ஒன்றில் காசு. இது தமிழரசன். பிறகு இந்த காலில் செருப்பு, சில நேரம் ரப்பர் செருப்பு, அந்த செருப்பும் இருக்காது. எப்படி பார்த்தாலும் நடந்து 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 காலெல்லாம் கண்டக்காலெல்லாம் செம்மண் புழுதி வடிஞ்ச கால்கள். ஆனால் கையில் ஒரு சாக்குப்பை. சில நேரம் அந்த தம்பி கவுதன் சொன்ன மாதிரி இதெல்லாம் மனிதன் ஏறி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிளில் அந்த பின்பக்கம் கேரியரில் அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் தமிழரசனுங்கிறது. இவ்வளவு வெளிய அடையாளம் தான் தமிழரசனுக்கு. தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்றார். கோதண்டம் அரசனை அடிச்சே கொள்ளுவான், சாமியார்கள் பட்டினி ஓட்டே கொள்ளுவாங்க, தமிழரசன் நம்மளை நடக்க வச்சே கொள்ளுவான் அப்படின்ட்டு. இதுதான் அவருடைய சுருக்கம். அப்போ நீங்கள் ஏஎம் கோதண்டராமன் தமிழரசனுங்கிறது வழியில் நடந்து போகும்போது ஒரு முள்ளு கிடந்தா முன்னாடி போகிறவர் வழியில் முள்ளு கிடக்கு பார்த்துவாங்க. இது ஒருத்தர். இன்னொருத்தர் அந்த காலால் ஏற்றி ஓரத்துக்கு தள்ளி விடுவார், மற்றவர்கள் காலில் குத்திடக்கூடாதுன்னு. இது ஒருத்தர். இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி சாலையின் ஓரத்தில் போடுவார், அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாம அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டுட்டு போவார். அதில் அவர் சொல்றாரு, ஒரு முள்ளு தான் 4 பேர், ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை. இந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் காலையும் படாமல் யார் காலையும் படாமல் மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல, அதான் தமிழரசன் அப்படின்னு. அதுதான் தமிழரசன். அதை நீங்கள் எடுத்துக்கணும். சிறையில்
இருக்கும்போது கைது பண்ணி கொடுக்கும்போது அந்த காவலுக்கு நிற்கிற அதிகாரி இப்போ வரைக்கும் தான், இப்போ வரைக்கும் இவ்வளோ காலம் கழிச்சு அண்ணனுக்கு மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அப்படியே நிற்பாங்க. வேறப்பா ஏதோ செஞ்சு வச்ச சிலை மாதிரி. இவர் நம்மால் பார்த்து எதுக்கு இவ்வளோ வேறப்பா நிற்கிறீங்க, எதுக்கு நிற்கிறீங்க? சரி, உங்களை உங்கள் மேலதிகாரி தான் மதிக்கிறானா? இல்லை உங்கள் அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பானா? உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை நீங்கள் ஏதாவது மதிப்பு கொடுத்துருக்கீங்களா? வேட்டி சட்டை வெள்ளையா கட்டி பேண்ட் சட்டை போட்டவரை விசாரிக்கிற மாதிரி இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் காவல் நிலையத்திலிருந்து விசாரிக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை. அவங்களுடைய உழைப்பு, எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தியாகம் தான் உங்களுக்கு இந்த சீருடையை பெற்று கொடுத்துருக்கு. அதெல்லாம் இந்த நீங்கள் வாங்குற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு, ஏழை எளிய மக்களின் உழைப்பு. உங்களுக்கு அதிகாரம் பண்ற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்க காசு தான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும், அவங்களுக்கு தான் சேவை செய்யணும். நீங்க அதிகாரிகளுக்கு கையெட்டி நிக்கிறீங்க, அடிமையா இருக்கீங்களே, இதுல விறப்பு வேற அப்படின்னு பேசுறப்படி. அதை கேட்டா சரி என்னடா ரொம்ப கேவலமா இருக்கு பிறகுன்னு கொஞ்சம் இது பண்றாரு. அப்ப நீங்க சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சமம்ங்கிறீங்க. நீங்க போலி அரசியல், போலி சுதந்திரம், இது அப்படி இருக்கா? இங்க ஜனநாயகம்ங்கிறது இருக்கா? சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம்ங்கிற அப்படி இருக்கா? அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா? அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா? அது இல்லை. எல்லாருக்கும் சம அளவு உணவு கிடைக்குதா? பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா? அது கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். இதுதான் தமிழரசனுடைய கொள்கை, கோட்பாடு. நீங்கள் முழுக்கப்பட்டு படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ, இது தமிழரசன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே. நீங்கள் தமிழரசை வெடிகுண்டு வீசுறா, கொள்ளையடிச்சா, சுட்டுட்டான், இப்படித்தான் நம்ம முன்னோர்கள். இங்கே இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படின்னா இங்கே கலியமாலை பேசுனீங்கன்னா அவர் பயங்கரவாதி, அவர் மரண தண்டனை கைதி. எனக்கு தெரிஞ்சு தூக்குக்கு முன்னாடி நிற்கும் போது நமது மரபை பாருங்க. பகத்சிங் அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலை. ஆனால் கடிதம் வருது, பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது, பிரிச்சு பார்க்கிறார். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டான்னு தான் நினைக்கிறார். ஆனால் பிரிச்சு படிக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன், அதனால என்னை தூக்கில் போடக்கூடாது, எனக்கு துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளணும், இல்லை பீரைக்கு வச்சு குண்டை வச்சு சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொல்லணும்ன்றான். அதில் அந்த ஆளுநர் பயந்துறான். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க அந்த வீரன் தயாரா இல்லை. அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண கயிற்றை எடுத்துக்கிட்டு வாரான். வெள்ளக்கார அதிகாரி டக்குன்னு பறிச்சு கழுத்தில் மாட்டிக்கிற, அப்படி கழுத்தில் மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு. போட நீ எதிரிடா, எனக்கு மரணத்தை கூட பரிசா தந்தாயின்னு வரலாறுல வந்துடக்கூடாதுடா அப்படி. அவனுடைய வாரிசு மருது பாண்டியர் பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முட்டிக்கால் போட்டு நிறுத்திட்டான். தூக்கில் போட போறான். 7 வயசு பையன் பக்கத்தில் இருக்கான். அவர் கேட்குற, டேய் நான் உடைய எதிர்த்து சண்டை செஞ்சேன் போடுறேன், இந்த 7 வயசு பையன் என்னடா செஞ்ச அப்படின்னு. 7 வயசு பையனு கூட பயப்படுற நீ கோலைடா, இவனை உயிரோட விட்டா கூட உனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறல்ல அந்த வீரன். இப்படி ஒவ்வொருத்தரா பாருங்க. கடைசியா நம்ம தாத்தா கலிய பெருமாள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுறேங்கிறான். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறேன்னா அப்படி நான் செத்தே போறேன்னு நிக்கிற. அப்படி அது தமிழன் பரம்பரை. ஏன்னா தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இதுல இந்த முன்னோர்களை பார்க்கும்போது நீங்க கலிய பெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ, எழும்புதோ, அதை எல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி, வீரப்பன் என்றால் கைதற்றான், பிரபாகரன் என்றால் கைதற்றான், கலிய பெருமாள், தமிழரசன் என்றால் இளம் தலைமுறையில் எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சியுற்று ஒன்றாகிவிட்டால் திராவிடம், இந்தியம்லாம் இங்கே செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான்.